வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூலி படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து நடிக்க போகிற நடிகர்கள்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அந்த நடிகர்கள் யார் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் இன்னும் சில நாளில் இணைய இருக்கார். இதையொட்டி தன்னுடைய இமயமலை பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு அவர் சென்னைக்கு திரும்பியிருக்காரு. இதுக்கு நடுவில் கூலி படத்தோட முதல் கட்ட ஷூட்டிங்கை குறித்த அப்டேட் இப்போ வெளியாகியிருக்கு. முன்னதாக படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் டைட்டில் ப்ரோமோ வெளியாகி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்த நிலையில் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. முந்தைய படமான விஜயின் லியோ போல ரிலீஸ் தேதியை கமிட் செய்து கொள்ளாமே இந்த படத்தை சுதந்திரமாக இயக்க உள்ளதாக லோகேஷ் தெரிவிச்சிருக்காரு. இந்த சூழலில் படம் அடுத்த ஆண்டு கோடை கொண்டாட்டமாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. நடிகர் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தின் ஷூட்டிங்கை நிறைவு செய்துள்ள நிலையில் வரும் 10ஆம் தேதி அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கூலி படத்தின் ஷூட்டிங்கை துவங்க உள்ளதாக கூறப்பட்டிருக்கு. வேட்டையன் படத்தின் ஷூட்டிங்கை நிறைவு செய்துவிட்டு இடைப்பட்ட காலத்தில் இமயமலையில் ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருந்த ரஜினிகாந்த் கூலி படத்தோட ஷூட்டிங்கில் இணையும் வகையில் சென்னை திரும்பியிருக்காரு. ஏர்போர்ட்டில் அவர் நடந்து வரும்படியான வீடியோ வெளியான சூழலில் இந்த வயதிலையும் அவரது சுறுசுறுப்பு ரசிகர்களை தொற்றி கொண்டுச்சுன்னே சொல்லலாம். இந்த நிலையில் கூலி படத்தோட முதல் கட்ட ஷூட்டிங்கை வரும் 10ஆம் தேதி துவங்கி சென்னை மற்றும் ஹைதராபாத் என அடுத்தடுத்த இடங்களில் நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கு. படத்தோட முதல் கட்ட ஷூட்டிங்கில் ரஜினிகாந்தோட ஸ்ருதிகாசன் மற்றும் சத்யராஜையும் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. மேலும் இந்த படத்தோட பிரபல மலையாள நடிகர் திலீப் முக்கியமான கேரக்டரில் நடிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. விரைவில் இது குறித்து அறிவிப்பை தயாரிப்பு தரப்புலேருந்து வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த படத்தில் இசையமைப்பாளர் அனிருத் இசையமைக்க கமிட் ஆகிருக்கனால படத்தோட இசையும் வேற லெவலில் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முன்னதாக ஜெயிலர் படத்திலும் இந்த கூட்டணி தான் மாஸ் காட்டியிருந்துச்சு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனமே தயாரிக்க உள்ள சூழலில் மிகவும் பிரம்மாண்டமாக இந்த படத்தின் கதைக்களமும் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த படத்தின் நடிகர் ரஜினிகாந்த் வில்லன் மற்றும் ஹீரோ என அடுத்தடுத்த ஷெட்யூல்களில் நடிக்க உள்ள நிலையில் அவரது கேரக்டர் ரசிகர்களை சிறப்பாக கவரும் என்று முன்னதாகவே லோகேஷ் கனகராஜ் தெரிவிச்சிருந்தார். இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததாக மீண்டும் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துடைய ஜெயிலர் 2 படத்திற்காக இணைய இருக்காரு ரஜினிகாந்த். இந்த படத்தில் பிரபல தெலுங்கு பட நடிகர் பாலகிருஷ்ணா இணைய உள்ளதாக கூறப்பட்டிருக்கு. தற்போது ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் பணிகளில் சிறப்பாக ஈடுபட்டு வந்துட்டுருக்காரு நெல்சன் திலீப் குமார். இந்த படத்தின் ஷூட்டிங் இந்த ஆண்டு இறுதியில் துவங்க உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கு. முன்னதாக அவர் கூலி படத்தின் ஷூட்டிங் தான் நிறைவு செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த படத்தில் சத்யராஜும் ஸ்ருதிகாசனும் நடிக்க போவதாக தகவல் வெளியாகியிருக்கு. ஸ்ருதிகாசன் தங்கச்சியாக நடிப்பாங்களா இல்லை ஹீரோயின் கேரக்டரில் நடிப்பாங்களா அப்படிங்கிறத கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சினிமா பற்றின நியூஸை உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்டி சினிமாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.